ஹாய் ஹலோ வெல்கம் டு கௌசிகாயு ரெமெடிஸ் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் லெக் பீஸ். இதை எப்படி மிளகாத்தூள் இல்லாமல் வெறுமனே பெப்பர் மட்டும் வச்சு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஒரு காஞ்ச மிளகாய். நம்ம சிக்கனை பெப்பர் போட்டு தான் சேர்ப்புறோம், அதனால் பெப்பர். அப்புறம் நான் இன்றைக்கி 4 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. முன்னாடியே நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக எடுத்துக்கலாம். புதினா இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் ஆயில். இவ்வளோ தான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பிரியாணி இலை, நம்ம பெப்பர் போட்டு செய்ய போகிறோம், அதனால் பெப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போது ஆனியன், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது மசாலாக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம லெக் பீஸை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லாவே சிக்கன் வெந்துருச்சு. இன்னும் நல்லா சாஃப்டாக வேகணும், அதனால் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. சும்மா 2 கை அளவுக்கு தெளிச்சுட்டு நல்லா சிக்கனை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. நம்ம சிக்கன் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இதே மாதிரி நீங்களும் பெப்பர் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Kowsigayu Remedies and Recipesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.